ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் இன்ஸ்டியூட்ஸ் நிறைய பக்கம் பெரும்பாலான இடத்துல ஓப்பன் ஆகி ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக மாணவர்கள் ஒத்துழைப்பு தரணும். சரிங்களா, மாணவர்கள் சேஃபாக வந்து போயிட்டு உங்கள் டைமிங் எப்பவும் போல் வழக்கமான முறையில் டைப்ரைட்டிங் அந்த உங்கள் டைமிங்கில் டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு நீங்கள் வரணும். சரிங்களா, கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இன்ஸ்டியூட் ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா, உங்களுக்கும் கூட உங்களுடைய இன்ஸ்டியூட் நீங்கள் படிக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணிவிட்டு வாங்க அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் தைரியமாக போய் படிங்க. பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பேருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓடிட்டு தான் இருக்குது. சரிங்களா, கண்டிப்பாக நீங்கள் பழையபடியே நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதில் எந்த தவறும் இல்லை. இப்போ படிக்கிறதுல எதுவுமே இப்போ இது இல்லை. சரிங்க, எக்ஸாம் வந்தால் தான் நான் பண்ணுவேன், ஃபீஸ் வந்து நான் வாங்குகிறேன், எக்ஸாம் வந்தால் தான் பண்ணுவேன், ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு இவ்வளோ ஃபீஸ் வாங்கிடுவாங்க. சரிங்களா, அது நீங்கள் எப்போ போனீங்கனாலும் அவ்வளோ ஃபீஸ் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். சரிங்களா, ஒரு சில இடத்துல தான் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்தால் பே பண்ணுங்கள், எவ்வளோ நாள் வரீங்களோ அவ்வளோ நாளுக்கு பே பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, ஸோ அது பேமெண்ட் அப்படிங்கிறது ஒரு மேட்ரே இல்லை. சரிங்களா, ரொம்ப அநியாயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். ஆனால் கரெக்டாக தான் வாங்க. ஒவ்வொரு எல்லா இன்ஸ்டியூட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கரெக்டாக தான் வாங்குறாங்க. டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க, ஷார்ட்ஹேண்ட் பற்றி நான் சொல்லலை. டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா உள்ளே வந்து மெஷின் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். தென் வந்து அதுலேயே உள்ளே வந்து நிறையா செலவுகள் இருக்குது. சரிங்களா, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி இடத்தோட வாடகை எல்லாத்தையும் பண்ணி தான் அவங்க ஃபீஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது அந்தளவுக்கு அதிகமும் கிடையாது. எக்ஸாம் ஃபீஸும் கரெக்டாக தானே. எக்ஸாம் வர சமயத்தில் என்னென்ன பண்ணணும், என்ன மிஷினுக்கு என்னென்ன தேவை இருக்குது, ஸோ அதோட போக்குவரத்து செலவுகள் அந்த இன்ஸ்டியூட்லேருந்து சென்டருக்கு, ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால தான் எக்ஸாம் ஃபீஸ்னு ஒரு இதே அவங்க வச்சுருக்காங்க. சரிங்களா, சரி ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அழைப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக போய் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா, நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இன்ஸ்டியூட் நடத்த முடியுங்க. ஏன்னா ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் வந்து பெரிய லெவலில் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இது சைடாக இருக்கலாம் இன்ஸ்டியூட்டுங்கிறது. ஆனால் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் மெயின் இதுதான் வாழ்வாதாரம் அப்படின்னு நிறைய இடத்துல வந்து இருக்குது. அவங்களுடைய வாடகை கொடுத்துட்டு, சரிங்களா, ஸோ நிறையவே இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் படிக்க சொல்லலை. ஸோ படிக்கிறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. சரிங்களா, ஸோ இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அழைப்பு வந்துச்சுன்னா பெரும்பாலானது ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னும் சிலது இந்த கொஞ்ச நாள் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துடும். சரிங்களா, ஆஃபீஸெல்லாம் வரல, எல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க அப்படி அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓப்பன் ஆகி ரன் ஆகிட்டு தான் இருக்குது. பெரும்பாலான இடத்துல பண்ணிட்டாங்க. சரிங்களா, நீங்கள் கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுங்கள். அதே நேரத்தில் அந்த சில டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு அந்த நிர்வாகிகளே பார்த்திங்கன்னா இன்னும் வரலன்னு சொல்லிவிட்டு அவங்களே அதாவது சில இன்ஸ்டியூட் வந்து பண்ணிட்டாங்க, சில இன்ஸ்டியூட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எகேன்ஸ்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து மிக தவறான விஷயம். ஏன்னா உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய மற்றவர்கள்லாம் உங்களுடைய தொழில் தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, அப்படின்லாம் எதுவும் செய்யாதீங்க. ஆனால் எகேன்ஸ்டாக எதுவும் பண்ண வேணாம். சரிங்களா, ஸோ என்னோட கோரிக்கை மாதிரி. சரிங்களா, ஸோ உங்கள் மாணவர்கள் அதே நேரத்தில் இன்ஸ்டியூட் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணலாம். சரிங்களா, பெரும்பாலானது ஓப்பன் பண்ணிட்டாங்க. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. சரிங்களா, இதுக்கு முன்னாடியும் மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இனியும் ஓப்பனாகவே நமக்கு ஆஃபீஸில் வந்துடும். சரிங்களா, இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். சரிங்களா, யாரும் பயப்பட வேணாம். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டியூட் போய் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா டைப்ரைட்டிங்கில் தாராளமாக இன்ஸ்டியூட் போங்க. சரிங்களா, ஓகே. ஒரு டீச்சராக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அவேர்னஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா, ஸோ ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். உங்களால் என்ன முடியாது அதை பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்போ ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணி போய் டைப்ரைட்டிங் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா, ஏன்னா அவங்க இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா அப்படின்னா தான் படிங்க, படிச்சுட்டு அதுக்கான ஃபீஸ் கொடுத்துட்டு வாங்க, தப்பு இல்லை. சரிங்களா, சும்மா யாரும் அமௌண்ட் கொடுக்க வேணாம். படிச்சுட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுக்கான அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, உங்களை நம்பி தான் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க, நீங்கள் இல்லைனா அவங்க இல்லை. சரிங்களா, அதை புரிஞ்சுக்குங்க. சரிங்களா, ஸோ நான் நம்புகிறேன், என்ன உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. என்னால் முடிஞ்சது இது. சரி, நான் பண்ணிட்டேன். அதே நேரத்தில் அந்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் நிர்வாகிகள் அவங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. சரிங்களா, ஸோ ஓப்பன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. சரிங்க, எல்லோரும் ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் எந்த ப்ராப்ளம் வராது. ஒருத்தர் பண்ணிவிட்டு நீ பண்ணிக்கோ, உனக்கு தான் ப்ராப்ளம் வரும், நான் பண்ண மாட்டேன், ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா ஸோ வந்து தனியாக போகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அப்போ நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க. சரிங்களா, நன்றி.